உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை நாம் எடுத்துக்கொண்டு விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட குடிநீர் லாரிகளால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பத்திரிகை படிக்கின்ற போது ஏதாவது ஒரு இடத்துல தமிழகத்தில் தண்ணீர் லாரி மோதி விபத்து என்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதனுடைய உச்சகட்டமாக செல்லம்மாள் கல்லூரியைச் சேர்ந்த 3 மாணவிகள் இறந்து போயிருக்கிறார்கள். 2 மாணவிகள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். ஒரு ஆட்டோ ஓட்டுநர், பைக்கில் சென்றவர் மிகுந்த அடிபட்டு இருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த விபத்துகளுக்கான காரணம் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மற்ற லாரிகள், டேங்கர் லாரி போகுது, ஆயில் ஏற்றிட்டு போகுது, பால் லாரி போகுது, அதெல்லாம் விபத்தில் கொட்டலை, அதெல்லாம் சிந்தவில்லை. ஆனால் இது மட்டுமே எப்போதுமே விபத்துக்குள் ஆகிறது. 2 காரணங்கள் சொல்கிறார்கள். ஒன்று வேகம், இன்னொன்று இதுக்கான சரியான பராமரிப்பு இல்லை, அதனால் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாரி ஓட்டுநர்களை பார்த்தாருன்னு என்று சொன்னாலே இவங்கெல்லாம் உண்மையாலுமே லாரி டிரைவர்களா என்று கேட்டால் நிறைய பேர் அதில் கிளீனராகவே இருக்கிறான். லைசன்ஸ் இருக்கிறதா என்று சொன்னால் லைசன்ஸும் கிடையாது. இந்த வண்டிகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. இது பராமரிப்பதை ஏதாவது ஒரு கண்காணிப்பு குழு கண்காணிக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. இது வெறும் ஒரு இழப்பாக நம்ம பார்க்க முடியாது. இதற்கு பின்னால் ஒரு குடும்பத்தினுடைய சோகம் இருக்கிறது. ஒரு 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 20 வயசில் இருக்கக்கூடிய மாணவிகளை இழப்பது என்பது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய சோகம் அப்படின்னு அதை உணர்ந்தால் தான் நமக்கு தெரியும். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இனியாவது இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கக்கூடாது. இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் திரு இளங்கோ அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். காவல்துறை கண்காணிப்பாளர் ஓய்வு பெற்ற திரு சுடர் முருகையா அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். வழக்கறிஞர் திரு ரமணன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சிகள் இல்லாத ஒரு விஷயம் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட அழைத்து அவர்களை நாம் கேட்பது. அந்த வகையிலே சித்ரா அவர்களுடைய தாயார் கலாவதி அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். ஆஷா சுருதி அவருடைய தந்தை கிறிஸ்துவராஜ் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார்கள். காயத்ரியினுடைய தந்தை திரு முருகேசன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார்கள். ஆகவே இதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்ய முடியாததை தங்கள் உயிரை தியாகம் செய்து மாணவிகள் செய்து காட்டியிருக்கிறார்கள். இனிமேல் கிண்டி கத்திப்பாரா பகுதியில் போலீசாரின் கண்காணிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். விரைந்து வரும் வாகனங்களையும் லாரிகளையும் தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை செய்வார்கள். சிக்னல்கள் சரியாக பராமரிக்கப்படும். கல்லூரிகளின் அருகே வேகத்தடை வேலை விரைவாய் நடக்கும். இப்படி ஒரு சூழலுக்காகத்தான் சித்ரா, ஆயிஷா, காயத்ரி என்ற 3 இளம் கல்லூரி மாணவிகள் தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் காலை 7 மணிக்கு தொடங்கும் கல்லூரி மாணவிகளின் வருகை மதியம் கல்லூரி முடிந்ததும் நின்றுவிடும். இந்த நேரத்தில் போக்குவரத்து போலீசார் தங்கள் பணியில் இருக்கிறார்களா என்பதுதான் பொதுமக்களின் கேள்வி. சென்னையில் மட்டும் 2000 லாரிகள் அரசு வாரிய லாரிகளாகவும் தனியார் லாரிகளாகவும் ஓடுகின்றன. இவற்றில் தண்ணீர் லாரிகள் ஜிஎஸ்டி சாலைகளில், ரேடியல் சாலைகளில் சவாரி ட்ரிப் அடிக்கின்ற வேகத்தால் பொதுமக்கள் அலறி அடித்து ஓடுகிறார்கள். இது நாள்தோறும் நடக்கின்ற செயல். விபத்து நடந்தால் மட்டுமே ஒரு 10 நாட்களுக்கு தீவிர கண்காணிப்பு, ஓட்டுநர் உரிமம் செக்கப், உரிமம் பிடுங்கி வைத்தல் போன்றவை நடைபெறுகிறது. செய்ய வேண்டியவற்றை செய்தால் உரிமம் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கிறது. அனுபவம் இல்லாத தண்ணீர் லாரி ஓட்டுநர்களால் அவதிப்படுவது சாதாரண பொதுமக்கள்தான். தண்ணீர் லாரிகளை அனுபவம் பெற்றவர்களால் மட்டுமே கட்டுப்படுத்தி ஓட்ட முடியும் என்பதை கற்றுத்தர யாருமில்லை. டேங்கர் லாரிகள் ஓட்டுபவர்களுக்கு வயது, அனுபவம், கல்வி அறிவு உள்ளதா என்று பார்த்து வகுப்பறையில் செயல் விளக்கம் போதித்து பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள். தண்ணீர் லாரி ஓட்டுநருக்கு இந்த பயிற்சி கிடையாது. அதனால்தான் விபத்துகளும் நடக்கிறது. இன்னும் சில நாட்களில் இதையும் நாம் மறந்துவிடலாம். ஆனால் எந்த குற்றமும் செய்திராத அந்த மாணவிகள் நம்மை மறக்க மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள், நடவடிக்கை எடுக்கும் வரை. இனிமேல் இந்த மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது.
அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம வைக்கிறோம். இந்த லாரிக்காரங்க எப்படி வண்டியை ஓட்டுறாங்க, இதில் என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த விபத்துக்காக? இந்த டிரைவருங்க வந்து இந்த அளவுக்கு வேகமாக ஓட்டுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இவங்க ஓட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி நிரப்பும் பொழுதே அதற்குரிய அலுவலர் வந்து அவங்களுடைய சீருடையை வந்து சரி செய்யணும். பார்த்தீங்கன்னா வந்து டிரைவருக்கு காக்கி தான் வந்து அவங்களுடைய யூனிஃபார்மு, கிளீனருக்கு வந்து ப்ளூ யூனிஃபார்மு. ஒரு சமீபத்தில் படித்த ஒரு செய்தி, ஒரு இடத்துல வந்து போடலை, அந்த யூனிஃபார்ம் போடலைன்னு சொல்லிட்டு அதோட ஏஇ வந்து 100 rupees ஃபைன் போட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து இன்றைக்கி தண்ணியே வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நடந்துக்கிட்டாரு. ஒவ்வொரு அதிகாரிகளும் கண்டிப்பாக நடந்துக்கணும். அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து லாரிக்கு தான் தண்ணி போடணும். அவங்க தண்ணி போட்டுட்டு வந்தாங்களா இல்லையான்றதை சரி செய்ய வேண்டியது அந்த அதிகாரியுடைய கடமை. இவங்க அதெல்லாம் பார்க்குறதில்ல. தண்ணி வந்த உடனே போட்டுட்டு அமுச்சு விட்டுறாங்க. அவங்க வந்து தண்ணி போட்டே ஓட்டுறதுனால விபத்து நடக்குது. ஒவ்வொரு டிரைவரும் வந்து வண்டியில் உட்காரும்போது யாரோ பப்ளிக் போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. என்னோட அண்ணன் யாராவது குறுக்கா வரலாம், என்னோட தம்பி யாராவது குறுக்கா வரலாம், என்னோட அப்பா ஏதாவது 2 வீலரில் வரலாம், என்னோட அம்மா யாராவது ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. இதை மனசில் அவங்க டிரைவர் வந்து வச்சுட்டு போனால் கரெக்டாக அவங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க, அவங்க வண்டியை அவங்க கரெக்டாக ஓட்டுவாங்க. அதனால் வந்து எல்லாருமே நம்மளோட சகோதரர்கள் தான் ரோட்டில் போகிறாங்கன்றதை அவங்க மனசில் வச்சுக்கணும். லாரி ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ட்ரிப் இருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அவங்களால ட்ரிப் எடுக்க முடியும். அதுக்காக தான் வேகத்தை கூட்டுறாங்க. அவங்களுக்கான சாப்பாடுக்காக தான் வேகத்தை கூட்டுறாங்க. அதை மட்டுமே நம்ம காரணம் காட்ட முடியாது. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரிப்பை வந்து குறைச்சோன்னா, ஒரு நாளைக்கு இத்தனை பேர் ஒரு 4 ட்ரிப் தான் எடுக்க முடியும்னா அவங்க வேகத்தை கூட்டியும் ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. அப்பயே அந்த ட்ரிப் எடுக்க போகிறாங்க. ஒரு ட்ரிப்பை வந்து ஒரு அதிகாரிங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு 4 வாட்டி தான் ட்ரிப் எடுக்க முடியும்னா அவங்க என்ன வேகமாக போனாலும் அந்த 4 ட்ரிப்பு தான் எடுக்க முடியும். ஸோ வேகத்தை வந்து குறைக்க முடியும்ல அந்த இடத்துல. ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்துடைய மெக்கானிசம் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் இல்லைங்கிறது தான் மெயின் காரணம். இப்போது டிரைவர்ஸோடைய எல்லா டிரைவர்ஸும் லைசன்ஸுக்கெலாம் செக் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு அதை மட்டும் அலோவ் பண்ணலாம். இங்கே என்ன அப்படின்னா மெயினாக நெக்லிஜென்ஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அஃபிஷியல்ஸ். வழித்தடம் சரியில்லை. டிரைவரும் கிளீனரும் முக்கால்வாசி பேர் தண்ணி வண்டி. அப்போ ஆக்சிடென்ட் நடக்காமல் எப்படி நடக்கும்? இதெல்லாம் காரணம் என்ன? வாட்டர் தானே. வாட்டர் மிஸ்மேனேஜ்மெண்ட் அது கவர்மெண்ட்டு தான். அப்போது தண்ணியை வேஸ்ட் பண்ணுறத உரிய காலத்தில் சேமிக்காமல் வேஸ்ட் பண்ணால் எப்படி? இப்போது தூர்வாரில் தடுப்பணை கட்டல, பெய்கிற மழையெல்லாம் என்ன ஆகுது? கடலில் போய் சேருது. அப்போ வாட்டர் ஸ்காசிட்டி ஏற்படுது. வாட்டர் ஸ்காசிட்டி எல்லாம் கமர்ஷியல் ஆகி போச்சுங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ இந்த சமயத்தில் அதிகபட்சம் நம்ம வந்து இந்த லாரியை ஓட்டி காசு சேர்க்கணுங்கிறாங்க. முதலாளிங்கள்லாம் அங்கே அரசாங்கத்து பேக்கெட்டுக்குள்ளங்க அவங்க நடவடிக்கை எடுக்கும்போது அந்த லாரி ஓனர் போவாங்க. அவங்க எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுட்டு தப்பிச்சு வந்துடுறாங்களே. சரி, கலாவதி மேடம், உங்கள் மகள் பேர் வந்து சித்ரா இல்லைங்களா? செல்லம்மாள் கல்லூரியில் எந்த வருடம் அவங்க படிச்சுட்டு இப்போ இருக்காங்க? 3வது வருஷம் இப்போ போயிட்டு இருக்கா. இன்னும் 5 மாதம்தான் இருக்குது. 5 மாதம்தாம்மா இருக்குது. நான் முடிச்சிடுவேன். முடிச்சு நான் எப்படியாச்சும் டிஎன்பிசி எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவேன். உன்னை நல்லபடியாக வச்சுருந்து நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு போனோம். காலையில் போனால் மத்தியானம் 1 மணிக்கு அங்கே ட்ரெயின் இறங்கி கிண்டிலேருந்து வீட்டிலேருந்து ஸ்டேஷன் வர 2 கிலோமீட்டர் நடக்கணும். அங்கேருந்து நடந்து ட்ரெயின் இறங்கி அங்கேருந்து காலேஜ் வரத்துக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த வழியில் பிளாட்ஃபார்மும் சின்னதாக இருக்குது. அந்த இடத்துல அவங்க எப்படி நடந்து வருவாங்க? அந்த இடத்துல ஓரமாக தான் குழந்தைங்க வந்திருக்கு. ஆனால் எப்படி தான் அந்த வண்டி வந்து முடிச்சதுன்னு தெரியல. ஆனால் பின்பக்கமாக வந்து குழந்தைங்கள தள்ளிச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கள் குழந்தை எவ்வளோ கனவோடு வந்தது தெரியுமா? இன்னும் 5 மாதத்தில் காலேஜ் படிப்பு முடிஞ்சிடும், டிகிரி வாங்குவா, அதுக்கப்புறம் டிஎன்பிசி எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு நான் போகிறேம்மா, உன்னை நான் வச்சு காப்பாற்றுறேம்மாண்ணா. இன்றைக்கி எங்களை விட்டுட்டு போயிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் தண்ணி மத அரிஞ்சு வச்சு தண்ணி ஓட்டுனதுனால தானே. ஒழுங்காக ஓட்டியிருந்த என் குழந்தைங்க இன்றைக்கி போயிருக்காதுல்ல. ஆனால் எங்களுக்கு அந்த குடும்பம் யாருக்குமே வரக்கூடாது. அந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் கிடையாது, பஸ் ஸ்டாப் இருந்து பஸ்ஸு நிற்கிறது கிடையாது. ஆனால் அந்த குழந்தைங்க அங்கேருந்து நடந்து வந்து கஷ்டப்பட்டு வாங்கி அதுங்க ஃபீஸ் கட்டி படிக்கணும். கனவு தப்பா? கனவு கரெக்டாக அதுங்க குழந்தைங்க நிறைவேறும் அப்படின்னு தானே அந்த காலேஜுக்கு வருதுங்க. எதுவுமே நடக்காமல் இப்போ அதுங்க நினச்சிருக்குமா? மத்தியானம் வரும்போது நினச்சிருக்குமா இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சிருக்குமா? அதுக்கு யார் காரணம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நடக்கிற இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆமாம், பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பாய்ஸ் நடந்து வரும்போது அந்த பசங்க எப்படி நடந்து வரும்?
பிளாட்ஃபார்மும் பெருசாக கிடையாது. அதுங்களும் குழந்தைய ரோடு கிராஸ் பண்ணுற வேலையே இல்லை, ரோடு ஓரமாக தான் வந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி அவங்க பொண்ணுங்களே அது மாதிரி நடந்து வந்து அது மாதிரி முட்டியிருப்பாங்கடா. சரிம்மா, விபத்து நடந்த பிறகு உங்களுக்கு தகவல்கள் சரியாக சொன்னாங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? உங்களுக்கு ஏதாவது நிவாரணம் மாதிரியே இல்லை இது மீது வழக்கு ஏதாவது அவங்க மாதிரி அந்த மாதிரி எடுத்தாங்களாம்மா? இன்னும் எதுவும் எடுக்கலை. எதுவுமே எடுக்கலை. நீங்கள் என்னம்மா வேலை பார்க்குறீங்க? உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கற்பூர கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஸோ இந்த மகள் தான் உங்களை படித்து காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்தது, கடவுள்னு இருந்தது. என் குழந்தை நல்லபடியாக படிப்பா, நல்லா வருவா, நான் வந்து டிஎன்பிசி எழுதி எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஜாப்பு பிடிப்போமா, நான் போவோமா அப்படின்னா. கிறிஸ்துராஜ், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் மகள் பேர் ஆஷா ஸ்ருதி இல்லைங்களா? சரி. நான் வந்து பெங்களூர் டியூட்டி போயிருந்தேன் சார். நான் ஒரு டிரைவர் தான், நான் கால் டாக்ஸி ஓட்டுறேன். நான் அன்றைக்கி ஒரு ஃபோனு வந்தது எனக்கு. ஃபோன் வந்ததும், சார் நீங்கள் ஆஷா ஸ்ருதிக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. சார் நான் அப்பா வேணும். காலேஜிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா நான் அப்பா வேணும்னு சொன்னேன். சார் உங்கள் மக ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க சார் அப்படின்னாங்க. ஏன்பா இறந்ததுன்னு அவரை நான் கேட்குறேன். அவர் ரோட்டில் போனவரான், என் மகளோட செல்ஃபோன்லேருந்து எடுத்து பேசினாருன்றார். சார் மறுபடியும் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் ரோட்டில் போயின்னுக்கிறேன் சார், உன் பொண்ணு அதை அடிபட்டு இருந்தாங்க, அதை பார்த்தேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்னு தோணுச்சு, டேடின்னு போட்டுருந்தது அதில், அதனால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு. நான் அங்கேருந்து 6 மணி நேரம் ஆச்சு நான் வரத்துக்கு, பெங்களூர்லேருந்து வரத்துக்கு. என்ன பண்ணுறது சார்? அன்றைக்கி வந்தோம், எங்கே பாடி அப்படின்னு கேட்டதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, என் மனைவி ஒரு முறைக்கு 2 முறை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்திருந்தாங்க. என் மனைவி பைத்தியக்காரி மாதிரி ஆனாங்க. அதுதான் சார் மிச்சம். என் மகளை பார்க்கும்போது, அம்மா என்னம்மா பொண்ணு பெற்று வச்சுக்கிறேன்னு கேட்குறாங்களாம் உள்ளே இருக்கிறவங்க. அந்த மகளை போயிட்டு துணியே இல்லாமல் இருந்துக்கிறான் என் மகள். அந்த துணியை வலிச்சு போடும்போது, செத்த பொண்ணுக்கு எதுக்குமா துணி வலிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க சார். அந்த மாதிரி ராயப்பேட்டை மருத்துவமனை. ஆமாம் சார். மார்ச்சுவரியில். மார்ச்சுவரியில் என் மனைவி உடனே மழக்க வந்து கீழே வந்துடுறாங்க. என் மகளை பற்றி பேசினாலே என் மனைவிக்கு மழக்க வந்துடுது. எதுவுமே பேச முடிய மாட்டேது அவங்களால. அதிகமாகவே ஒன்றும் பண்ண முடியறதில்லை சார். என் மகளோட ஆசையை, அப்பா அங்கே எங்கே நீ ஓடுற, நான் சிஏ வந்து கரஸில் பண்ணுறேன், உனக்கு நல்ல சம்பளத்தில் நான் வேலைக்கு போய்ட்டு உனக்கு நான் ஒரு கார் வாங்கி தரேன்ப்பா என்னப்பா. இதை தான் சார் அவர் சொன்னது. சொந்தமாக கார் வாங்கி தரேன். அவ்வளோ நான் வீட்டில் கஷ்டப்படுறேன் சார். ஒரு நாளைக்கு 200 கிடைக்கிறதே கஷ்டம்தான். ஒரு டியூட்டி போனோம்னா 280 ரூபா. அந்த 280 ரூபாவில் 30 ரூபா நான் கமிஷன் கொடுக்கணும். அதுலேயே 250 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு டியூட்டி தான் கிடைக்குன்னா, இல்லை ஒரு 2 டியூட்டி கூட கிடைக்கும். வாரத்தில் அந்த மாதிரி தான் நான் டியூட்டி செய்வேன். நான் அவங்களுக்கு ஏதாவது அரசு ஏதாவது உங்களுக்கு நிவாரணம் இல்லை இந்த வழக்கை வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா? ஏதாவது நிவாரணம் இது வரைக்கும் அரசு ஏதாவது கொடுத்துச்சு? அரசு நிவாரணம் எதுவும் கொடுக்கல சார். எதுவுமே கொடுக்கல. இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்கன்னா நாங்கள் தான் சார் பதிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க? ஆமாம். அதாவது இன்சூரன்ஸ் அது மேலே நாங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணிக்கிறோம் சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே யாருமே வரல. 2 பசங்க ரொம்ப முடியாத இருந்தாங்க போலகுது, அவங்கள மட்டும்தான் கூட்டின்னு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேயே 1:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அங்கேயே இருந்தேன். நானும் எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்களோட கூட போகும்போது 5 மணிக்கா வண்டி வருது. நாங்கள் வண்டி வரும்போதே பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் கூட வந்தாங்க. என் மகளுக்கு துணி இல்லாமல் இருந்தது. அந்த துணியை வலிச்சு போட்டேன். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, பொம்பளை அம்மா நீ போனதுக்கு என் துணியை எடுத்து போடுறேன்னாங்க. அப்புறமா நான் மயக்கடிச்சு வந்துருக்கோம். நேரம் கழிச்சு பார்த்தா வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கூட்டின்னு வந்தாங்க. திருப்பணம் ஒருத்தவங்க அங்கே கூப்பிட்டாங்கன்ட்டு நான் போன பிறகு பார்த்தா பாப்பாவை அதுக்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே எடுத்துன்னு போயிட்டு யாரும் தேவையில்லை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லைம்மா நான் இருக்கிறேன், அவரு கூட வரல அப்படின்னு சொன்னது. வேணான்றேன் போ அப்படின்றாங்க. லூசு மாதிரி காலையிலேருந்து 3 மணிலேருந்து உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க. மகள் இந்த மாதிரி இருக்கும்போது கூட ஆஸ்பத்திரி நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் யாரையுமே பார்க்க விட மாட்டுறாங்க. நான் சரி நம்ம குழந்தை இப்படி ஆயிருக்கோன்னு நான் நினைக்கல. 2 பேர் உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்களா, அதில் யாராவது இருக்குமான்ட்டு தான் நான் ஓடி பார்க்குறேன். எனக்கு பொதுவாக என் பேரை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது சார். என் மக தான் எனக்கு எல்லாமே இது மாதிரி பண்ணிட்டாங்க. அவள் வந்தப்பார் சார் அந்த வண்டியில் நான் பார்த்த மாதிரி எந்த அம்மாவும் பார்க்கக்கூடாது சார். எனக்கு அதுதான் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அப்படியே ரொம்ப எவ்வளோ அழகாக கருப்பாக இருந்தாலும் அழகத்து வச்சுருந்தேன் சார். அந்த வண்டிக்காரன் அந்த மாதிரி பண்ணி எந்த ஒரு குழந்தைக்கு அது மாதிரி வரக்கூடாது. அப்போ கூட என் பொண்ணு இறந்துருக்காதுன்னு தான் சார் நம்பிக்கையில் இருந்தேன். நான்
என் பொண்ணை இப்படி கூழாக்கி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் 19 வயசு ஆகுது, ஜொரன்ட்டு போய் ஒரு ஊசி போட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி கத்தியால் குச்சி மூட்டை கட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அழகாக தான் சார் உள்ளே போச்சு குழந்தை. அதை வந்து அங்கே தட்டி இங்கே தட்டி அது சின்ன பண்ணமாக ஆக்கி கொடுக்குறாங்க சார். ஏன் சார் அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமையே கொடுக்கக்கூடாது சார்? அதை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அதுங்களுக்கு அந்த ஊட்டத்தை கொடுத்துருப்போம் சார். அதிலேருந்து அறுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றுமே ஓடு மாதிரி கொடுத்தா எப்படி சார் இருக்கும்? முருகேசன், உங்கள் மகள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டீ கடை வச்சுருக்கேன் சார். சரி. டீ கடை வச்சுருக்கேன். 2வது வருஷம் படிக்கிறாங்க. நல்லா படிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன். காயத்ரி நம்ம நடக்க விட மாட்டேன். வண்டியில் போய் கூட்டி போயிட்டு வண்டியில் கூட்டியாந்து விட்டுருவேன். வீட்டுக்கு வருவேன். அளவுக்கு போருக்கு வருவேன். ஆமாம், பஸ்ஸு அப்போ 12:30 மணிக்கு பஸ் ஏற்றி விட்றேன். 12:30 மணிக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு 1 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகிருக்கு. இது வரைக்கும் 1 மணிலேருந்து எங்களுக்கு ஒரு பதிலே வரல. 2:30 மணிக்கு நானாக போன் பண்ணி கேட்குறேன், அது என் பொண்ணுக்கு. ஆமாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் போகலாம் மணி 2:30. நான் போகக்குள்ள பாடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் ராயப்பேட்டில் தான் போய் பார்த்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விபத்துனா என்னன்னே தெரியாத அளவுக்கு நாங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் பொண்ணு நாங்கள் எல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தோம், அது அப்படியே பட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தது. அப்படியே 3 பேரையும் பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு விபத்து காலையில் வேலைக்கு போய் ஸ்கூலுக்கு போன குழந்த திரும்பி வரலை. எங்களுக்கு பார்ட் டைம்லேயும் போய் வேலை செய்வாள். ஸ்கூல் லீவு காலேஜ் லீவ்லேயும் 1 மாதம் வேலை செஞ்சு அவங்க அம்மாவுக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்போம். செஞ்சு அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக எடுத்துன்னு வந்து காசை கொடுத்து அவள் கஷ்டப்பட்டு தான் ரொம்ப போய் படிப்புலேயும் ஒரு தமிழ் மீடியம் +2 வரைக்கும் படித்தா அவர்கள். அதுலேருந்து இங்கிலீஷ் மீடியமில் ஒரு அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணாவ. நல்லா படித்தோமா, ஒன்று 5 மாதம் நம்ம எப்படியாவது நான் கவர்மெண்ட் வேலையில் போய் சேர்ந்து உன்னை நான் உட்கார வச்சு சோறு போகிறேன், நீ அதுக்கப்புறம் வேலைக்கே எதுக்கும் போவேனா அப்படின்னு கஷ்டப்பட்டு சொன்னான். கடைசியில் பார்த்தா எங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து அடுத்து இன்னொரு குழந்தைங்களுக்கு வராமல் தடுக்கணும் சார். அதுதான் மெயின். அடுத்த குழந்தைங்களும் கஷ்டப்படக்கூடாது. ஆனால் அந்த விபத்து நடக்கும்போது அந்த நேரத்தில் தான் அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்க மாட்டேன்றாங்க. போலீஸ்காரர் யாருமே டிராஃபிக்காரோ அந்த நேரத்தில் அதாவது இந்த ட்ரிக்ஸு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது அதை பெரும்பாலும் தடுக்கணும். ஆனால் கிளீனரையும் வண்டியில் விட்டுட்டு டிரைவருங்களும் இறங்கிடுறாங்க. அதையும் நீங்கள் பார்க்கணும் சார். இதுதான் எங்களுக்கு மெயின். இது அரசாங்கம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும். நிச்சயமாக கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கோம், இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அங்கே இல்லாமல் இருந்திருக்கிறது. கடக்குன்ற இடத்துல இப்போ நம்ம போடும்போது வீடியோ போடும்போது போலீஸ்காரர் அதுக்கப்புறம் நிற்க வச்சிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி எந்த போலீஸ்காரும் கிடையாது கடக்கும் போது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம விவாதிக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல இந்த கல்லூரி சம்பவத்தில் என்னென்ன விஷயங்கள் அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம விவாதிக்கலாம். சொல்லுங்கம்மா. இப்போது இதுக்கு எல்லாமே மூல காரணம் அந்த அதிகாரிங்க லாரி டிரைவர் மேலே போடுற ப்ரெஷர். நீ இன்னைக்குள்ளே இந்த ட்ரிப்பை முடிக்கணும், அதனால தான் அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட் போகிறாங்க. அவங்க அந்த ஃபாஸ்ட் போகிறதுனால தான் இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அது உயிரிழப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் அது மொத்தமாக சிதையுது. அதோட அந்த ப்ரெஷர் அவங்க யோசிக்கணும். இந்த அதிகாரிங்க போடுறப்ப இந்த மாதிரி அவங்க ஃபாஸ்ட்டாக போனாங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கும், நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் போடக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. அதே மாதிரி டிராஃபிக் சிக்னல்ஸ் பாதி இடத்துல கரெக்டாக இல்லை சார். படத்தில் சொல்லுவாங்க இது முக்கோண காதல் கதை அப்படின்வாங்க. ஆனால் இது முக்கோண சோக கதை. இந்த முக்கோண சோக கதையில் 3 கதாபாத்திரம் இருக்குது. ஒரு கதாபாத்திரம் என்னென்னா டிரைவரு, இன்னொரு கதாபாத்திரம் என்னென்னா அந்த வாகனம், இன்னொரு கதாபாத்திரம் என்னென்னா ரோடு. இந்த 3 இதையுமே நம்ம உன்னிப்பாக கவனித்து நம்ம அதை ஆக்ஷன் எடுத்தோம்னா கண்டிப்பாக இது ஒரு அளவு இந்த தவறுகள்லாம் நம்ம கம்மி பண்ணலாம். ரோடு அப்படின்றது ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றாங்க. அது போட்டிருந்தா ஓரளவு இந்த விபத்துகளை நம்ம இந்த வேகத்தடைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது நேஷனல் ஹைவேவாக இருக்கிறது, அதனால் அங்கே வேகத்தடை வைப்பதுக்கு அதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ சமாதானங்கள் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் ஆல்டர்னேட்டிவ் சரி வேகத்தடை இல்லைன்னா அதுக்கு என்ன அப்படின்ற ரோடு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அது என்னென்னு அதுக்கு கரெக்ட் பண்ணால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் திருப்பி இது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஒரு ஆடிட்டிங் எப்பயுமே நடக்கணும். இந்த 3 கதாபாத்திரங்க ஆடிட்டிங் நடக்கணும். வெஹிக்கிளுக்கு ஒரு ஆடிட்டிங், அதுக்கு டிரைவர் என்னன்றதுக்கு ஒரு ஆடிட்டிங், அதுக்கப்புறம் ரோடுக்கு ஒரு ஆடிட்டிங், இப்படின்னு பீரியாடிக்கல்
நடந்துகிட்டே இருந்தால் இந்த மாதிரி விபத்துகள்லாம் தவிர்க்காது. அவங்க வந்து ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு முடித்த உடனே வந்து ஏஐ வந்து ப்ரெஷர் பண்ணுவார், அடுத்த இடத்துக்கு போனீன்னு. அவங்களுக்கு ஓய்வு ஒழிவு இல்லாமல் ஒரு வேலை செய்யும் பொழுது அதனால் வந்து மிக அதிகப்படியான மன உளைச்சல் வரும். இந்த மன உளைச்சல் அதிகரிக்கும் போது மனச்சோர்வு வரும். இந்த மனச்சோர்வு அதிகரிக்கிறது தான் வந்து மன அழுத்தம். அவங்க என்ன பண்ணுறன்னு தெரியாமல் நடக்கிறது தான் இந்த விபத்து. அன்னைக்கு செல்லம்மாள் காலேஜில் விபத்து நடந்தது. மறுபடியும் ஒரு விபத்து நடந்திருக்கு. ஒரு லேடிக்கு அதே போல் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க அரசாங்கம்? இவ்வளோ பேர் இருக்காங்க, ஸ்பீட் பிரேக் போட்டேன்னு சொல்கிறாங்க, நடப்பாத அமைச்ச சொல்கிறாங்க. அப்படி எப்படி மறுபடியும் அங்கே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை. மறுபடியும் அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அப்போனா ஒரு 4 நாள் பண்ணிவிட்டு விட்டுறாங்களே எல்லாருமே. மறுபடியும் அது தொடர்ந்து நீடிக்கணும் இல்லை? நமக்கு வந்தால் போல் அடுத்த குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு அது எண்ணம் இருந்தால் மறுபடியும் அரசாங்கம் அதே போல் தான் செயல்படணும். ஏன் செயல்படலை? ஒரு கொலை பண்ணால் எவ்வளோ அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதே நடவடிக்கை ஒவ்வொரு ஆக்சிடெண்ட் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு அதே குற்றத்தை கொடுக்கணும். அப்போ தான் அவங்க பயத்தில் இன்னொரு ஆக்சிடெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. அப்போ இந்த டிரைவர்கள் விஷயத்தில் என்ன மாதிரியான கவனக்குறைகள், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல டிரைவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் மனுஷன்தான். அவங்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனைங்க இருக்குது. வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய முடியாது. இங்கே வந்து பம்பிங் ஸ்டேஷனில் வந்து என்ன அழுத்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து மோட்டிவேஷன்லாம் கிடையாது. ஒருத்தரை வந்து கொல்லணும் அப்படின்றதுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிறோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் அவங்களும் மனுஷன்தான். அவங்களுக்கும் அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. யாருமே மோட்டிவேஷன் வச்சு பண்ணுறதில்ல, ஆக்சிடென்ட்டு தான். ஆனால் குழந்தைங்க இழந்தது வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது, அது ஏற்றுக்க முடியாது. அது ஏன்னா மறுபடியும் நம்மளால் அந்த இழப்பை கொடுக்க முடியாது அவங்க வீட்டுக்கு. இருந்தாலும் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த ரோடு குறுகலான ரோடு உள்ளே வந்து யூ-டர்ன் போட்டுட்டு தான் வெளியே வரணும். அந்த யூ-டர்ன் போட்டுட்டு நீங்கள் வெளியே வரும்போது என்னுடைய கார் மட்டும்தான் வர முடியும், வேறு எந்த வாகனமும் உள்ளே வர முடியாது. இதில் என்ன இன்னொரு இது நடந்ததுன்னா, அந்த பிரிட்ஜிலேருந்து வரவங்க அல்டிமேட்டாக இம்மீடியட்டாக யூ-டர்ன் எடுக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் அலவுடு. அதனால் எனக்கு 2 வாட்டி என் வண்டி அடித்தாங்க. ஒரு உயிர் தான் கீழே வந்து அடிபட்டு, அது அவங்க ப்ராப்ளம் தான். ஆனால் பட் பொதுமக்களும் தப்பு பண்ணுறாங்க. ஸோ பொதுமக்களும் அது என்னென்ன சாலை விதிகளை கரெக்டாக கடைபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அந்த குறுகலான பாதையில் இருக்கும்போது அதுக்கு உண்டான கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சம் டிசிஷன். இது வந்து இப்போ பொதுப்பணித்துறைன்னு ஒன்று இருக்குது, மாநகராட்சி இருக்குது. இதெல்லாம் வந்து அதுதான் பண்ணமே தவிர யார் வீட்டில் கல் மண் செங்கல் கொட்டிட்டு வீடு கட்டுறதுக்கு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, அது முக்கியம் இல்லை. ரோடு ஒழுங்காக இருக்கா பார்க்கணும். அங்கே இருக்காங்க போலீஸ் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. முக்கிய கடமை என்ன செய்கிறாங்கன்னா காசு வாங்குறதுல தான் குறியாக இருக்காங்க. யாருமே கிராஸ் பண்ணி விடுறது கூட இல்லை. நாங்கள் சாப்பாட்டுக்கு அடுத்த கிராஸ் பண்ணி போனால் கூட நாங்களே கை காமிச்சிட்டு போனால் தான் உண்டு. வண்டி ஓட்டுறவங்க திட்டிட்டு போவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ்கார் வந்து ஸ்டாப் பண்ண சொன்னோன்னு ஒரு நியாயமாக நடந்ததே கிடையாது. அவங்க தொழில் என்னவோ அதை பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஹெல்மெட் மாதிரி இந்த மாதிரி டேங்கர் லாரிஸ்க்கும் வந்து கடுமையான சட்டங்கள் வரணும். அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் அவங்களோட ஒரு 1 இயர் நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது, 2 இயர்ஸ் வண்டி ஓட்ட முடியாது, அப்படி ஒரு சட்டங்கள் கடுமையாக வந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றம் பிறக்கும் சார். இந்த தண்ணி லாரியில் உள்ள ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லை. ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டோ இல்லைன்னா யாரோ அந்த இது ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இது மாதிரி சச் அன் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. இன்னொன்று வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக போகிற லாரி, அந்த லாரி ஓனர் மேலே பெனால்ட்டி ஷுட் பி இம்போஸ்டு, ஹை பெனால்ட்டி போடணும். அந்த லாரி ஓனர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இது மாதிரி நடக்கிற அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு அந்த லாரி ஓனர் மூலமாக ஒரு இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும். ஒரு விபத்து நடந்த பிறகு பொதுமக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அரசு அதிகாரிகள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, மருத்துவமனையில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தில் எங்கே கவனக்குறைவுகள் இருந்திருக்கிறது? இப்போ ரெகுலர் பீரியடில் எஃப்சி போகணும், அது போகலைன்னா அது கேன்சல் பண்ணணும், அந்த பர்மிட்டே கேன்சல் பண்ணணும். நெக்லிஜென்ட் டிரைவர்ஸ் இருக்காங்களே அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். பொதுவாக இப்போ இந்த ஃபேமிலிஸுக்கு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேணும்னா அவங்களுக்கு இமீடியட்டாக காம்பன்சேஷன் கொடுத்து ஏதாவது அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் வச்சுங்க அவங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் அது ஏதாவது சர்வைவ் ஆகும். தண்ணீர் லாரி வந்து நிறைய ஒரு வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க, ட்ரிப் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்க. இது வந்து இதுக்கு பதிலாக ஒரு குழாய் மூலமாக வந்து ஒரு தொலைநோக்கு செயல் திட்டத்தை தீட்டி அது வந்து இந்த அவாய்ட் பண்ணி தள்ளினாரியே ஒழிச்சிட்டு எப்படி மீன்பாடி வண்டியில் ஒழிச்சாங்களோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஒழிச்சிட்டு குழாய் மூலமாக ஒரு தண்ணியை தந்தால் இது மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை சார். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட். இப்போது 1 இயர் 1 வருடத்திற்கு வண்டியை கொடுத்துட்டு இல்லை வண்டியினுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம கரெக்டாக இருக்குதா இல்லைன்னு ஒன்று பார்க்கணும். வாகனங்கள் பெருகி போச்சு, சாலைகள் சரியில்லை. ஸோ டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா வாகனங்கள் வந்து நம்பர் படி ஆட் அண்ட் ஈவன் நம்பர் செட் பண்ணிருக்காங்க. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா
இங்கே செயல்படுற அரசாங்கம் கிடையாது. மெயின் பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான். அதுக்கப்புறம் அதிகாரிங்க இருக்காங்க இல்லையா, அதிகாரிங்கள்லாம் இந்த மாதிரி டாக் ஷோக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் இந்த ஊழல் வந்து உள்ளே பூந்து அவங்க செயல்பட முடியாமல் நேர்மையாக அதிகம் செயல்படுறதில்லை. இம்மிடியட் நடவடிக்கை என்ன அப்படின்னா சாலைகளை சரி பண்ணணும், வாகனங்களை கட்டுப்படுத்தணும். காயத்ரிக்கு எதிர்த்த வீட்டுக்காரங்க நாங்கள். காயத்ரிக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க நீங்கள்? சரி. சின்ன குழந்தையிலேருந்தே நாங்கள் வளர்த்த பொண்ணது. 3 நாள் லீவு கழித்து போனாங்க. போயிட்டு ஒரு 1/2 ஹவர்லேயே இந்த மாதிரின்றது எங்களால் யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா காயத்ரிக்கு பாதி தலையே இல்லைன்னும் போது எங்களால் பார்க்கவே முடியல. அவங்க ஃபேமிலி அந்த டீ கடையில் தான் சம்பாரிச்சு தான். அந்த 3 பசங்க அவங்களுக்கு, ஒரு பையன், இன்னொரு பொண்ணு, 3வது பொண்ணு. இந்த மாதிரி இருக்கும்போது அதை எங்களால் ஏற்றுக்கவே எங்களாலேயே முடியலன்னும் போது அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ ஒரு இழப்புன்றது எங்களால் சொல்லவே முடியல. அந்த பார்க்கும்போது தலையே இல்லைன்றது தான் எங்களுக்கு ரொம்ப துக்கமான விஷயம். அந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா? சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தை அது. இன்னைக்கு தலையே இல்லைன்னும் போது எங்களால் தாங்கிக்க முடியல. அதுக்கெல்லாம் ரொம்ப ஆசை சார். கலெக்டர் ஆகணுன்ற ஆசை அந்த பொண்ணுக்கு. அவ்வளோ படிக்கணும், நல்ல எல்லாருக்கிட்டையும் அத்தை மாமா அவ்வளோ இந்த குழந்தைங்கள பார்த்தா கீழே விடவே விடாது சார். அவ்வளோ அழகாக பார்க்கும், அவ்வளோ அழகாக பேசும். எப்பயுமே சிரித்த முகம் தான் சார். கோவப்படுறதே கிடையாது, எப்பயுமே கோவப்படவே படாது. அந்த மாதிரி ஒரு குழந்தைய இன்னைக்கு தலையே இல்லாத போது அதை கடைசியாக எல்லாருக்கும் மிஞ்சி போன 2 குடும்பத்துக்கும் தலையை மூஞ்சியாவது பார்த்தாங்க சார். எங்கள் குடும்பத்துக்கு மூஞ்ச கூட பார்க்க கொடுத்து வைக்கல சார். அதுதான் எங்களால் ஏற்றுக்கவே முடியல சார். ஒரு விபத்து நடந்த பிறகு பொதுமக்கள் என்ன மாதிரி இருக்கணும், மருத்துவ ஊழியர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? சார், நான் வந்து ஒரு விபத்து காலத்தில் உதவி செய்கிற பணியாளராக இருக்கேன். ஒரு தனியார் ஆம்புலன்ஸுக்கு எங்கள் பர்சனல் இதில் உதவி பண்ணிட்டு இருக்கோம். ராயப்பேட்டா மருத்துவமனையில் மட்டும் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மருத்துவமனையிலும், அரசு மருத்துவமனையில் அது ஒரு பெரிய குற்றமாக இருக்குது. ஒரு விபத்து நடந்த இடத்துல நாங்கள் சம்பவ இடத்துல தூக்கிட்டு அவங்கள அரசு மருத்துவமனை கொண்டு போகிறோம். இறந்துட்டாங்கன்னா மார்ச்சரில் போய் போடுறப்ப ஒரு அசால்ட்டாக அந்த பாடி மேலே ஒரு அக்கறை இல்லை, நான் வீட்டுக்காரவன் இல்லை, போட்டு அது என்னென்னா அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா எலி, இன்னும் சொல்ல முடியாத பல இதுங்க இருந்து அந்த பாடியை சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் நடக்குதுன்னா அதை பண்ணுறவங்க மருத்துவர் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தண்ணியை போட்டு அங்கே உள்ள கம்பவுண்டர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மது அருந்திட்டு அந்த பாடியை வந்து சின்ன பின்னமாக்கிடுறாங்க. சுத்தமாக தலை உடைக்கிறதுலேருந்து அறுத்து பேக்கிங் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த பாடியை வீணாக்கி அப்படியே பேரண்ட்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க. மூஞ்சி பகுதி எல்லாம் கிழிச்சு ரொம்ப கொடூரமான பார்க்க முடியாத அளவு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும். கம்பவுண்டர் மது அருந்தாமல் அந்த பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் சார். எங்கள் அப்பா கூட ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்க. எங்கள் அப்பா இறந்து 5 வருஷம் ஆகுது. இன்ன வரையும் ஆக்சிடெண்ட்டு இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு இது மரக்காணம் செக் போஸ்ட்டில் நடந்தது. செக் போஸ்ட்டில் ஆக்சிடெண்ட் நடந்து அவுட் ஆனாங்க. பப்ளிக் மட்டும்தான் அது பார்த்தாங்க, பப்ளிக் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே இருந்த போலீஸ் கூட யாருமே கேர் பண்ணிக்கல. எங்கள் அப்பா இறந்த ஜூலை 1, எனக்கு வந்தது ஜூலை 3 தான் எனக்கு தெரியுமே எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு. அப்போ தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணப்போ 2 hours ஆச்சு. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போனது. டிரைவரும் சரி, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டும் சரி, அப்பாவும் சரி, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இறந்தாங்க. அதுவரை டாக்டர்ஸ் யாருமே கேர் பண்ணல. ஆக்சிடென்ட் கேஸாக அங்கே இங்கே மாற்றி அலைஞ்சாங்களே தவிர யாருமே அதை கேர் பண்ணிக்கல. கேர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க உயிர் காப்பாற்றிருக்கலாம். கவர்மெண்ட் சொன்னால் உன் பிரச்சனை ஒன்று இண்டிவிஜுவலாக உன்னை மட்டும் பார்க்க முடியுமாம்மா அந்த ஒரு கொஷின் கேட்குறாங்க. இண்டிவிஜுவலாக பார்க்க முடியும்னா பப்ளிக்கில் ஒருத்தி தான், நான் பப்ளிக்கில் ஒருத்தவங்க தான், எல்லாரும் சேர்த்து தான் பப்ளிக்கு, எல்லாருக்கும் மட்டும்தான் பார்க்கணும் இல்லை. யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்குதோ அவங்கள மெயின் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கவே மாட்டிக்கிறாங்க. இது பேச மாட்டிக்கிறாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரியுது. பணம் தான் எல்லாருக்கும். பணம் இருந்தால் யார் வேணால் எதை வேணால் சாதிக்கிறாங்க. நம்முடைய லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய அதனுடைய செயலர் திரு இளங்கோ அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் கண்காணிப்பதற்கு ஏன் சார் முடியாமல் இருக்குது? இப்போ இந்த ஒரு 3 மாணவிகள் விபத்து நம்ம தடுத்து இருக்கலாம். ஸோ இப்போ இதில் எங்கெங்கே குற்றங்கள் நடக்கிறது, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 7 வருஷம் மாடலுக்கு மேலே வண்டிக்கு வந்து ஒர்க் ஆர்டரே கொடுக்கறதில்ல. அது வந்து சிட்டிக்குள்ளே ஓடுறதுனால. ஆனால் ஆர்டிஓ பொறுத்தவரையிலும் 15 வருஷம் வந்து ஒரு வண்டிக்கு லைஃப் டைம் ஆர்டிஓவில் கொடுக்கறது. பட் 7 வருஷம் மட்டும்தான் வந்து மெட்ரோ வாட்டரில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. டெண்டரே அவள் தான் எலிஜிபிள். அதுக்கு கீழே இருக்கிற வண்டியை டெண்டர்லேயே போட முடியாது. ஒன்று. இப்போ இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 2009 மாடல் தான் குறைஞ்சபட்ச வண்டி. அதிகபட்ச வண்டி இப்போ 2017 ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வண்டிகளும் ஓடுது.
அதனால் மாடல்ஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா லேட்டஸ்ட்டு மாடல் வண்டிங்க ஒரு பக்கம். அதுக்கடுத்தது எஃப்சி, இன்சூரன்ஸு, பர்மிட், இது 3 வந்து ஒரு வேலிடான விஷயம் ஒரு வண்டிக்கு. இந்த 3மே வந்து ஒரு ஃபில்லிங் பாயிண்ட்டு நீரேற்று நிலையத்திலும் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ரெக்கார்டு படி அங்கே இருக்க போர்டில் இந்த வாரம் எந்தெந்த வண்டிக்கெல்லாம் இந்த எஃப்சி முடிய போகுது, எந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிய போகுது, பர்மிட் முடிய போகுதுன்ற டீட்டெயில் வந்து அங்கே போர்டில் இப்போ எழுதிடுவாங்க. அந்த டேட்டு வரலும் தான் அந்த வண்டிக்கு ட்ரிப்பே கொடுப்பாங்க. அந்த டேட் முடிஞ்சிருச்சுன்னா முன்னாலே அவங்க அந்த ஓனருக்கே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, உங்கள் வண்டிக்கு நாளையிலேருந்து லோடு கிடையாது அப்படின்னு. சரி, அந்த லெவலுக்கு வந்து இங்கே மெட்ரோ வாட்டர் பொறுத்தவரை சிட்டி ரைடுன்றதுனால இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே இருக்குது. அதே போல் டிரைவருங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிஃபார்ம் மஸ்ட்டுன்றது இருக்குது. அதுக்கு என்னென்ன பெனால்ட்டிஸ் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதில் எங்களுடைய அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. இன்னொன்று என்னென்ன, ஹைவேயில் போகிற வண்டிங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு லோடு எடுத்தாங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் பொறுத்து தான் அவங்க கொண்டு போய் லோடு இறக்குவாங்க. அப்போது வந்து ஓனருக்கோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கோ டிரைவர்களுக்கோ சம்மந்தம் இருக்காது. இங்கே அப்படி கிடையாது. 8 கிலோமீட்டர் தான் ஒரு லோடு அப் அண்ட் டவுன், 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர், சம்டைம்ஸ் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது அந்த ஃபில்லிங் பாயிண்ட்டுக்குள்ளே அந்த வண்டி வந்தே தீரணும். அங்கே வந்து தான் மறுபடியும் நீர் ஏற்றிட்டு வெளியே போகணும். ஸோ அங்கே இருக்கிற டைம் கீப்பர்ஸு, அந்த அதிகாரிகள், செக்யூரிட்டி, அவங்களுக்கு கேட் பாஸ் கொடுக்கணும். இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து இப்போ வந்து 100% இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி எவ்ரி 1 hour அந்த டிரைவர் வந்து அந்த அங்கே இருக்கிற டைம் கீப்பரை பார்க்காம ட்ரிப்பு போடாமல் வெளியே போக முடியாது. நீங்கள் எஃப்சி பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க, டிரைவருக்கான லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, 8 கிலோமீட்டருக்கு ஃபில்லிங் பாயிண்ட் இருக்குது, எல்லாமே பார்க்குறான்னு சொல்லும் போது இவைகள் எல்லாமே இருந்து விபத்து நடக்கிறதுனா அப்போ எங்கேயோ ஒரு கவனக்குறைவு இருக்குது. அது எந்த இடம்? சிட்டிக்குள்ளே டாப் கியர் போட்டு ஓட்ட முடியாத சூழ்நிலை. கிளச் ரன்னு சொல்லுவாங்க, கிளச்சில் கால் வச்சுக்கிட்டே தான் வண்டி ஓட்டணும். அப்படி இருக்கும் பொழுது இதில் அதிக வேகம் அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து 99% நிச்சயமாக இல்லை. இதில் இருக்கிறது எங்களுடைய சைட்லேருந்து நாங்கள் வந்து இதை வந்து நியாயப்படுத்துறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்காகவோ இல்லை. ரோடினுடைய வந்து வெத்து இருக்கிறதுக்கு அதே லெவல் இருக்குது. இன்னும் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிற வண்டிகளுக்கெல்லாம் பிரேக்கிங் சிஸ்டம்லாம் வந்து பிரேக்ஸ் இந்தியா இது பண்ணுற ஒரு இதோட பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஏர் பிரேக்கிங் சிஸ்டம் அவ்வளோ அருமையான சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. தண்ணி, பால், கேஸு, இந்த விஷயங்களை வந்து லாரி இல்லாமல் நிச்சயமாக வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடம் டிரான்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. தயவுசெய்து பப்ளிக்கிட்ட எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கேட்டுக்கிறது, ஏன்னா நாங்களும் 2 வீலர் ஓட்டுறோம், எங்கள் பிள்ளைங்களும் கல்லூரியில் படிக்குது, எங்கள் பிள்ளைங்களும் 2 வீலரில் போகுது, எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ரிக்வஸ்ட்டை வைக்கிறோம். தயவுசெய்து அந்த வண்டிக்கான ஒரு மரியாதையை கொடுங்க. நிறைய இருசக்கர வாகனத்தில் போகிற யாருமே வந்து ஒரு பெரிய வண்டிக்கான மரியாதையை கொடுக்குறதே கிடையாது. அதுக்கிட்ட போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு கவனத்தோடு இருங்க. நடந்துட்ட பிற்பாடு திருப்பி யாரும் ஒன்றும் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. தப்பு தான். இப்போ இந்த விபத்து இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு வேறு என்ன முயற்சிகள் உங்கள் இப்போ அடுத்த முயற்சின்னு பார்க்க போனீங்கன்னா அந்த ஸ்பீட் கவர்னர்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது ஆர்டிஓலெல்லாம் இப்போ இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எங்கள் அசோசியேஷனை பொறுத்தவரையிலும் 100% எல்லா வண்டிகளுக்கும் இம்மீடியட்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸ்பீட். இது இந்த விபத்துக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு உங்களுடைய கேள்விகளுக்கு இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நமது போக்குவரத்தில் டிசி ஜேசி லெவலில் மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அதில் இருந்திருக்கோம். அவங்களும் எங்களுக்கு சில யோசனைகளை சொல்லியிருக்காங்க. நாங்களும் அவங்ககிட்ட சில ரிக்வஸ்ட்லாம் சொல்லியிருக்கோம். இதன்படி முதல்ல நாங்கள் செய்ய வந்து 40 கிலோமீட்டருக்கு மேலே அந்த வண்டி போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி அந்த வேக கட்டுப்பாட்டு கருவி 100% எல்லா வண்டியிலையும் பொருத்திட்டோம். இதெல்லாம் வந்து நாங்கள் அடுத்து எடுத்திருக்கிற நடவடிக்கைகள். தயவுசெய்து இனிமேல் விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு அவங்க சொன்ன மாதிரி டிரைவருக்கான கவுன்சிலிங், அவங்களுக்கான பயிற்சி, அவங்களுக்கான உடை, அவங்களுக்கான ஓட்டுநர் உரிமம், அதே வண்டிக்கான பராமரிப்பு எல்லாவற்றையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்ற நம்பிக்கை. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி இளங்கோ சார். முருகையா சார், போக்குவரத்து காவல்துறை எந்த அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது எந்த மாதிரியான விஷயங்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க? தோழர் ஒன்று சொன்னார், முக்கோணம்னு. அவர் சொன்னது சாலை வாகனம், இது அந்த முக்கோணம் சொன்னார். நானும் ஒரு முக்கோணம் சொல்கிறேன். 1 அரசு, 2வது துறை அதிகாரிகள், 3வது பொதுமக்கள். இதுவும் முக்கோணம்தான். ஆனால் இந்த கோடு முக்கோணங்கிறது வந்து சம கோடுகளாக இருக்க வேண்டும். சம அந்த டிகிரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒரே அளவில் இருந்தால் அது முக்கோணமாகவே இருக்கும். இல்லைன்னா இருக்காது. காவல்துறை சார்பில் நடந்ததற்கு பிறகு எடுத்திருக்காங்கிறத வந்து நீங்கள் சுட்டி காட்டினீங்க. ஏன் நடப்பதற்கு முன்னால் தடுத்திருக்கக்கூடாதுங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒன்று. நடந்ததுக்கு முன்னால் தடுத்திருக்கணும். காவல்துறையினர் அங்கங்கே நின்று வேறு ஏதோ பண்ணுறாங்க
அவங்களுடைய பணியை சரியாக செய்வதில்லை அப்படின்ட்டு. அது காவல்துறையில் காவலர்களை குற்றம் சாட்டுவது. நான் இப்போ தான் இந்த முக்கோணத்துக்கு திரும்ப வர்றேன். அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள். இப்போ வாகனத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் எவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு பிறகு முறையான லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வேறு வழியில் யார் வேணாலும் எந்த லைசன்ஸ் வேணாலும் வாங்கிக்கிறாங்க. ஆக அந்த டிரைவிங் லைசன்ஸை காமிச்சாலே வண்டி ஓட்டுறதுக்கு இப்போ இந்த தண்ணி வண்டியவே ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த லைசன்ஸே சரி அவன் முறையாக கற்றுக்கிறவே இல்லை. ஆக இங்கே இடையில எங்கே முதல்ல ஆரம்பத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸில் தப்பு நடக்குது, டிரைவிங் ஸ்கூல் மூலமாக நடக்குது. ஆனால் இப்படி துறை சார்ந்து வரும் பொழுது அங்கே அதை ஒரு ரீசெக்கிங் அந்த டிரைவருக்கு இருக்கா இல்லையானா எங்கேயுமே நடத்தப்படுவதாக தெரியவில்லை. அப்போ அந்த மாதிரி ரீசெக்கிங் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி முறை தவறி ஒரு லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள கொடுத்த அதிகாரியை பனிஷ் பண்ணணும். காவல்துறையினர் நடந்ததற்கு பிறகு செய்கின்ற அந்த பணியை எப்பொழுதும் முறையாக செய்ய வேண்டும். ஒன்று, மோட்டர் வாகனம் எம்பி அந்த மோட்டர் வாகன துறையில் உண்மையிலேயே இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு இவன் சரியான பயிற்சி பெற்றிருக்கிறான் என்றால்தான் அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும். அங்கே எந்த இடைத்தரகர்களுடைய இதுவும் இருக்கக்கூடாது. அதே போல் வண்டியை காமிக்காமல் எஃப்சி, வெறுமனை பெயிண்ட்டை மாத்திரம் அடிச்சுட்டு எஃப்சி, இன்னொருத்தன் வண்டியில் உள்ள டயரை கொண்டு மாட்டி கொண்டு எஃப்சி காட்டிட்டு போனோம்னா அப்புறம் வழுக்க டயரு. இது மாதிரிலாம் நடந்தால் அந்த வாகன உரிமையாளரை சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும். அபராதம்லாம் கூடாது. வண்டியை சீஸ் பண்ணி என்ன ஆக போகுது, ஒன்றும் கிடையாது, திரும்ப கோர்ட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு கொலை நடந்தால், அதாவது ஒருத்தனை கொன்னுட்டான் அப்படின்னோடனே கொலைன்றீங்க, அது அந்த வார்த்தை எப்படியோ கொலை. ஆனால் சாகலைன்னா கொலை முயற்சின்றீங்கள. ஆமாம், சாகலைன்னா கொலை முயற்சின்றீங்க. இப்போ இந்த வாகன டிரைவரும் அவன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாமல் செஞ்சானா, டிரைவரா கிளீனரா அதையெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இழப்பு தானே. இந்த உயிருக்கு என்ன வெறுமனை நிவாரணம் கொடுத்துட்டா முடிஞ்சிருமா? அந்த டிரைவருக்கு, அந்த வண்டியினுடைய உரிமையாளருக்கு, இந்த திருநாட்சவனுக்கு 307க்கு என்ன நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்களோ, எப்படி அந்த வழக்கை நடத்தணும், எப்படி இது பண்ணணும், அதே செஷன்ஸ் கேஸாக இந்த கேஸை கொண்டு போய் அவர்களை தண்டித்தால் ஒழிய இவர்கள் திருந்த மாட்டார்கள். ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாக நீங்கள் இந்த கருத்தை சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ரமணன் சார் ஒரு வழக்கறிஞராக இருக்கனால இவங்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது? இனிமேட்டு இந்த தண்ணி லாரிகளை ஒழுங்குபடுத்த அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லாரி டிரைவர்கள், கிளீனர் அவர்களுக்கு சீருடை என்பது கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா அப்போ தான் ஜனங்களுக்கு தெரியும் டிரைவர் ஓட்டுறாரா கிளீனர் ஓட்டுறாரா, யார் ஓட்டுறாருன்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் 7 ஆண்டு காலத்துக்குள்ளே தான் லாரி இருக்கணும்னு சொன்னார். ஆனால் ஒரு 10 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் மட்டும்தான் இந்த ஜன நெருக்கடி சென்னையில் ஓட்டணும், அதுலேயும் சென்னையில் ஓட்டி அவருக்கு அனுபவம் இருக்கக்கூடியவங்க தான் இதை ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்ட்லேயே கொண்டு வரலாம் குடிநீர் வடிகால் வாரியம் நினச்சா. அது மட்டும் அல்லாமல் தண்ணி அடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது இவர்கள் தகுதியாக டெய்லி. ஒருத்தர் டிரைவர் உண்மையிலே இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் வந்திருப்பார், வேறு டிரைவர் மாற்ற ஆள் இருக்காது, முதலாளி சொல்லுவார் ட்ரிப்பு எடுத்தே அவனையா இன்ஜினியர் திட்டுறாரியான்னு. அதை கண்காணிப்பதற்கு, இந்த வாகனங்களையும் டிரைவர்களையும் கண்காணிப்பதற்கு ஒரு இவங்களுடைய ஸ்டேஷன் தண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல டெக்னிக்கல் பர்சன்ஸ் நியமிக்கப்பட வேண்டும். இந்த டிரைவர் ஒழுங்காக ஓட்டுறாரா இல்லையா, கம்ப்ளைண்ட் வருதா, கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த நிமிஷம் அந்த டிரைவரை நீக்கிட்டு வேறு டிரைவரை கொண்டு வரணும். இது டிரைவர்கள் எல்லா டிரைவருமே தப்பு பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிடுவேன், 2 வீலரில் போகிறவங்க இந்த வாகனத்துக்கு பக்கத்தில் கட்டடிச்சு போகிறது, இந்த வாகனத்தை மோதிவிடக்கூடாது என்பதற்காக பாதசாரிகள் மீது திருப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது டிரைவர்களுக்கும். நம்ம 2 பக்கமும் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ரேஸ் விடுறது இதெல்லாம் காவல்துறை ரொம்ப கட்டுப்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தண்ணீர் லாரி வைத்திருக்கிறது, நாங்கள் சாலையில் போகும்போது பார்க்குறோம். ஆனால் அந்த லாரியிலிருந்து மட்டும் தண்ணி ஒழுக மாட்டேங்குது, அந்த லாரி மட்டும் கரெக்டாக போகுது. அது எப்படி போகுதுன்னு தெரியல. அவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஏன் இவங்களும் மெயின்டைன் பண்ணக்கூடாது? 550 லாரிக்காரர்களும் அந்த டேங்கை
எஸ்எஸ் டேங்காக மாற்றுங்க, உங்களுடைய கட்டணத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கோங்க, ஏன் எம்எஸ் டேங்க் போட்டு ஓட்டுறீங்க? வாகனங்கள் வந்து தண்ணி இறக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரல் கிராவிட்டி ஒரு வாகனம் ஓட்டும் பொழுது அந்த மோதுறப்போ பிரேக் அடித்தா வண்டி நிற்கிறது கஷ்டம். இப்போ ஸ்பெஷல் பிரேக்லாம் வந்திருக்கு, அதை ஒத்துக்கிறோம். ஆனாலும் ஒரு இடம் இவங்களும் குடிநீர் வடிகால் வாரியத்தில் என்ன செய்யணும்னா, ஒரு இடத்துல இறக்குனியா அடுத்த இடத்துக்கு போகிறத வெரி ஷார்ட் பாயிண்ட்டாக கொடுக்கும். இறக்கிட்ட பிறகு அந்த வண்டி தழும்பு செய்யும். ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக அது மோதாது, டென்சிட்டி அதிகம், ஓவர்லோடு. அந்த ஓவர்லோடு டேங்க்கு வந்து எஃப்சி காட்டும்போது ஒரு டேங்க் இருக்கும், ஏற்றும் போது வேறு ஒரு டேங்க் ஏற்றிருப்பாங்க. அது மாறாத இருக்குதா, அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுங்க. அதெல்லாம் வாட்டர் போர்டு செக் பண்ணுங்கள். மெட்ரோ வாட்டரில் ஒரு இடத்துக்கும் ஒருத்தர் போட்டு இந்த ஒரு வருஷம் எஃப்சிலாம் இதுக்கு பத்தாது. கடற்கரை ஓரத்தில் இந்த வாகனம் ஓடுது, நம்பர் 1. நம்பர் 2, இதில் தண்ணி தான் ஓடுது, ஈஸியாக துருப்பிடிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாடா பேஸில் சொல்கிறேன், இந்தியா அதாவது குளோபலில் வந்து டெல்லிக்கு அடுத்து அதிக விபத்து நடக்கிற இடம் சென்னை. அப்படி பார்க்கும்போது இதை கண்ட்ரோல் பண்ணோன்னா, ஏன் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இவங்க வாட்டர் போர்டுக்குள்ளேயே செக் பண்ணட்டும், டெக்னிக்கல் பர்சனை வச்சு இந்த வண்டி ஃபிட்னஸ் கொடுக்கட்டும். ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை. மைனர் சின்ன சின்ன விஷயங்கள், பிரேக் ஷூ மாற்றுறது, இந்த மாதிரி மாற்றி தாராளமாக ஓட்டலாம். முடியாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் உள்ள மருத்துவமனையெல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானமாக இருக்கும். இன்றைக்கி மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு தாய் போய் இதை போத்தும்போது இங்கேமா போத்துற, இவர்கள் மீது அன்றைக்கி யார் இருந்தாலும் அவங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் இந்த அரசாங்கம். உண்மை. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாது அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதில் கம்பல்சரியாக எங்கள் ஒருத்தர் சொன்ன தண்ணி அடிக்காமல் எவனும் இருக்கிறதே இல்லை. போன உடனே அவன் கேட்குறது, சார் ஒரு குவார்ட்டர் காசு கொடுத்துருங்க சார், அப்போ தான் சார் அவர் மேலே அவர் வேலை பார்ப்பார். இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்கு தகுதியான பணியாளர்களை வச்சு இது ஒழிக்கப்படணும். பெயில் என்பது இவன் கண்டிப்பாக இர்ரெஸ்பான்சிபிள், அதாவது அவன் கண்டிப்பாக 15 நாள் ஜெயிலில் போடணும், அப்புறம் தான் பெயிலே கொடுக்கணும். ஒரு நாள் இப்படி போன உடனே 3ஆவது நாள் நாங்கள் பெயில் எடுத்து விட்டோம். அந்த சட்டத்தை கடுமையாக்கி இந்த டிரைவர் 15 நாள் உட்காந்து யோசனை பண்ணுவான் ஜெயிலில், நம்ம இப்படி வண்டி ஓட்டணும், நம்ம ஒழுங்காக ஓட்டிருந்தால் 15 நாள் இப்போ ஜெயிலில் இருந்திருக்க மாட்டோம். பின்னாடி ஜெயில் 7 ஆண்டு, அது வேறு. இப்போயே அவனை உணர வைக்கணும். அவன் 15 நாள் உள்ளே இருந்து வெளியே வந்தவுடனே அவனுக்கு 1 வருஷம் சஸ்பென்ஷன் கொடுக்கணும். சில கடுமையான விதிமுறைகளோடு இந்த வாகனங்களை இயக்கினா நிறைய விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. நாமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு. பத்திரிக்கையில் நாம் பார்க்குறோம் நிறைய நிவாரணங்கள். எங்கேயோ கற்பழிக்கப்படுகிற பெண்ணு கூட நிவாரணம் கொடுக்குறாங்க. ஒரு 3 சிறந்த மாணவிகள் இழந்தவங்களுக்கு இந்த அரசாங்கம் நினச்சா பல விதத்தில் நிவாரணம் கொடுக்கலாம். முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து கூட எங்களுக்கு உடனடியாக சேங்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அதற்கு அந்த அதிகாரிகளுக்கு தான் மனிதாபிமானம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது இந்த 3 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. இந்த 3 மாணவிகளுடைய இழப்புக்கு பிறகாவது இந்த மாதிரியான விபத்துகள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது, இல்லை விபத்துகளினுடைய எண்ணிக்கையாவது குறைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது. 3 குடும்பத்துக்கும் ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு தகுந்த ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். அது மனிதாபிமான அடிப்படையில் சொல்கிறேன். இந்த சாலை ஓரெல்லாம் நல்லா விரிவுபடுத்தினா இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காமல் தவிர்க்கலாம். சார் ஹைகோர்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீட் பிரேக் இருக்குது சார். அது மாதிரி இருந்ததுன்னா அட்வொகேட்ஸ்லாம் கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விபத்து வந்து குறையுது, விபத்து ஏற்படலை. அது மாதிரி தமிழ்நாடு இருக்க எல்லா ஸ்கூலு காலேஜு அதில் இருக்கிற 3 ஸ்பீட் பிரேக்கர் அது மாதிரி போட்டு அந்த விபத்து ஏற்படாமல் தடுக்கணும் சார். ஒரு டிரைவருக்கு வந்து நீங்கள் இப்படி தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வண்டியை ஓட்டக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நடவடிக்கை கொடுக்கணும் சார். இந்த மாதிரி எங்கள் அக்காக்கான மாதிரி வேறு யாருக்கும் ஆகக்கூடாது. அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணணும். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா சொசைட்டிலேருந்து யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா உடனே எல்லோரும் இப்போ எனக்கு ஒரு விபத்து நடக்குதுன்னா அவங்க எல்லோரும் என்ன குறியாக இருக்காங்கன்னா இதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடணும். அதுதான் மெயின் இதுவாகவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் சார். தமிழ்நாடு அரசாங்கம் ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும்போது இம்மீடியட்டாக காம்பன்சேஷன் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணலாம். இப்போ வர புது லாரியில் எல்லாமே பவர் ஸ்டேரிங் இருக்குது. பவர் ஸ்டேரிங் இருக்கிறதுனால ஒரு கார்னரில் திரும்பும்போது ஹேண்ட் சிக்னலோ ஒரு இண்டிகேட்டரோ அவங்க போகிறது கிடையாது. அதுக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டான முறையான சொல்லிக் கொடுக்கணும் சார். ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும். டிரைவருங்களை சரியான முறையான டிரைவர் லைசன்ஸ் இருக்கா அவனை முதல்ல செக் பண்ணணும். ஓனருங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும். லாரி டிரைவர் வந்து ஒரு தண்ணி லோடு எடுக்க வராரு அப்படின்னா இமீடியட்டாக ஆல்கஹாலிக் பிரீத் அனலைசர் இருக்குது. அவர் மூச்சு அப்படி விட்டாலே அது காமிச்சிடும், எஸ்
ஹிஸ் ட்ரங்கன் அப்படின்னா உடனே நீ இன்றைக்கி வந்து குவாலிஃபைடு இல்லை, நீ தண்ணி எடுக்க வராத அப்படின்னு போயிடணும். ஒவ்வொரு லோடு எடுக்க வரும்போதுமே ஆல்காலிக் பிரீத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு 25,000 ரூபா இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நாங்கள் வந்து தோழன் டீமில் வந்து எப்போயுமே டிராஃபிக் அவேர்னஸ் கேம்பெயின் நடத்திக்கிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் போலீஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது, நாங்கள் என்ன கரடியாக கற்றுனாலும் அவங்க அப்படி தான்ப்பா போவாங்க. இப்படி சுற்றி போகிறதுக்கு பதிலாக ஏறி குச்சி தான் போவாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும். நம்ம உயிர் நம்ம கையில் தான். சார் முருகேசன் சார், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அரசு நல்ல மறுபடியும் காலேஜ் போகிற ஆளுங்களுக்கு வந்து நல்லபடியாக மறுபடியும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகாமல் நல்லா பண்ணவே போதுங்க. ஐயா, லாரி டிரைவர் ஃபஸ்ட்டு சிங்கிள் போயிட்டு வருவார். அந்த சிங்கிள் போயிட்டு வந்ததும் ஒரு அதிகாரி இருந்து அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கிறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த சிங்கிளுக்கு அவங்களுக்கு வந்து டியூட்டி கொடுத்தா நல்லா இருக்கு ஐயா. அப்படி ஆச்சுன்னா என் பொண்ணு இந்த மாதிரி இறந்துருக்காது ஐயா. தண்ணி போட்டதால் தான் பெரும்பாலும் இந்த ஆபத்து வருதே தவிர தண்ணி போட்டால் கண்ட்ரோலாக ஓட்டினா ஒன்றுமே இருக்காது. இதே டிராஃபிக் போலீஸ் அங்கே இருக்கணும், எப்பவுமே ஸ்பீட் பிரேக் இல்லாமல் இருக்குது. அது கரெக்டாக இருந்தால் அந்த காலேஜ் பசங்களுக்கு நாங்கள் படுற அவஸ்தை வேறு எந்த குடும்பமும் படக்கூடாது. நாங்கள் வைத்தறிச்சல் படுற மாதிரி எங்களோடவே போயிட்டு இந்த குடும்பம் வேறு எந்த குடும்பத்துக்கும் ஆபத்து வரக்கூடாது. அந்த காலேஜ் படிக்கிற எல்லா பசங்களுக்குமே ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும். சரி இவங்க சார், உங்கள் அசோசியேஷன் என்ன நடவடிக்கை இதுக்கு பிறகு, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என்ன எடுக்கும்? எங்கள் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா எங்களது வந்து 2005 இருந்து அந்த சைட் கார்டு போடுற சிஸ்டம் வந்து இதில் தான் முதல்ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வெகுவாக வந்து இந்த இருசக்கர வாகனங்கள் அடிபடுறது வந்து குறைஞ்சது. அதே மாதிரி இன்னும் என்னென்ன பண்ண முடியும், பின்ன முன்னாடி வந்து பேக் இன்ஜின் வச்சுருந்தோம், டீசல் இன்ஜின் வச்சு ஒரு மாதிரி புகை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு கீர் பாக்ஸ்லேயே செட் பண்ணி அந்த பொல்யூஷனை குறைக்கிறது, அந்த சவுண்டை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்களே பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இது கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. நாங்களே எங்கள் அசோசியேஷன் மூலயமா இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி ஒன்றா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் நிறைய வந்து டிரைவருங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயங்களில் நிறைய நாங்கள் இப்போ எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். சொன்ன மாதிரி அவங்களுடைய மென்டல் ஹெல்த்து, ஐசைட்டு, இந்த விஷயங்கள்லாமும் நாங்கள் இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. இந்த வழக்கு இத்தனை நாளைக்குள் முடிவுக்கு வர வேண்டும். ஒன்று, அதில் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க வேண்டிய நிவாரணம் இத்தனை நாட்களுக்குள் அப்படின்னு வரணுமே தவிர வருஷ கணக்கில் 5 வருஷம் 6 வருஷம் இழுத்துட்டு போக விடக்கூடாது. ஒரு உயிர் இழந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த வாகன உரிமையாளர் இவங்களுக்கு வந்து நிவாரணம் தர வேண்டும். அதை ஃபிக்ஸ் பண்ணணும், சட்டம் ஃபிக்ஸ் பண்ணணும். இத்தனை நாளைக்குள்ளே நீ கொடுக்கணும். அந்த வாகனத்தை சீஸ் பண்ணி நிப்பாட்டி வழக்கு முடியாமல் வாகனத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. 6 மாதத்துக்குள்ளே 180 நாளைக்குள்ளே இந்த வழக்கு முடிவுக்கு வர வேண்டும். முடிவுக்கு வராமல் அந்த குற்றவாளி தரப்பில் இழுத்துட்டு போனாங்கன்னா நீதிமன்றம் என்ன தெரியுமா செய்யணும்? அதான் 181வது நாள் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட வேண்டியது. இந்த அப்படி 2 வருஷம் சிறை தண்டனை. வாகன உரிமையாளர் நீ வந்து அந்த குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும். இல்லைன்னா அந்த ஏன் வண்டியை நிப்பாட்டி வைக்க சொன்ன தெரியுங்களா? அவன் பணம் இல்லைன்னு சொன்னான்னா இந்த வாகனத்தையாவது ஏலம் விட்டு கொடுத்துட்டு போயிடணும். அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது ஒரு சின்ன இது தான். ஆனால் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள். அப்போ என்ன பண்ணுவான் அந்த ஓனரு? கரெக்டான டிரைவரை எடுப்பான். தண்ணி அடிக்காமல் இருக்கிறவனை இது பண்ணிக்கிடுவான். ட்ரிப்புக்காக இது பண்ண மாட்டான். கிளீனர் வச்சு ஓட்டுன்னு சொல்ல மாட்டான். அவன் பாதுகாப்பில் இருப்பான். ஏன்னா அவனுடைய வண்டி நிற்க போகுது. அவன் வந்து 2, 3, 5 லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்க போகிறான். ஒத்துக்கிடுவாங்களா? யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும். ரமணன் சார், என்ன பண்ணலாம் இந்த விபத்துகளை தடுப்பதற்கு? சார், இன்னும் டெக்னிக்கல் விஷயங்களை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார் அரசாங்கம். இந்த சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரே ஒரு போலீஸ்கார் உட்காந்து ஒரு ரோடையே கண்காணிக்கலாம். கேமராக்கள் பொருத்தப்படணும். அந்த கேமராலேருந்து அவர் சொல்லலாம், அந்த வண்டி ஒழுங்காக போகலை, டிரைவர் ஒழுங்காக போகணுன்னு சொன்னால் மைக்கில் அங்கே சொன்னால் கேட்குற அளவுக்கு மைக்கோட கேமரா பொருத்தக்கூடிய வசதிகள் இன்றைக்கி வந்து சில டவுன்லலாம் வச்சுருக்குறாங்க, மப்சலில் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் சிட்டியில் வைக்கல. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இன்னும் லாரியிலேயே கூட குடிச்சிட்டா அந்த லாரி ஸ்டார்ட் ஆகாத இருக்கிறது கூட சில கண்டுபிடிப்புகள் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நியூ திங்ஸ் நம்ம வந்து புதுசாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி டெக்னிக்கலாக நம்ம வளர்த்துக்கிட்டால் தான் இன்னும் கொஞ்சம் இந்த விபத்துகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நன்றி
நிறைய விபத்துகள் நடக்கின்ற போது தண்ணீர் லாரிக்கு மட்டும் ஏன் அதிக விபத்துகள் நடக்கிறது என்று நிறைய பேர்கிட்ட நான் கேட்டுக்கின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த தண்ணியிலேருந்து ஒழுகக்கூடிய அந்த டேங்க்லேருந்து ஒழுகக்கூடிய இது வந்து டயரில் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த டயரினுடைய தன்மை வந்து மிக சீக்கிரமாக அந்த வழுவழுப்பான ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. ஆகவே முதல்ல இந்த தண்ணீர் வந்து ஒழுவதை வந்து இவர்கள் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த 3 மாணவிகளினுடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாகும். நிச்சயமாக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுமோட்டோ மாதிரி அவங்களே எடுத்து இவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். அந்த 3 குடும்பமும் வந்து வெறும் அந்த இழப்பு மட்டுமல்ல, அவங்களுடைய கனவுகள், அவங்க அந்த குழந்தைகளை இத்தனை வருஷமாக பார்த்து வளர்த்து இருக்காங்க, இந்த குழந்தைகள் தான் நம்மை காப்பாற்றும் என்ற அந்த கனவுகளும் கருகி போயிருக்கிறது. ஆக இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாகிறதுனால உயர்நீதிமன்றமே வழக்கை எடுத்து இவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும். ஆகவே இந்த 3 பேருக்கும் அரசு ஏதாவது ஒரு, அவர்கள் சொன்னது போல ஒரு வேலையோ ஒரு நிவாரணத் தொகையோ நிச்சயமாக கொடுக்கும் என்று நம்புகின்றோம். அதே மாதிரி விபத்துக்கள் நடக்கின்ற அந்த ஓட்டுநர்களுடைய உரிமம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும், சட்டத்தை கடுமையாக்கப்பட வேண்டும் என்றும், அதே மாதிரி விபத்து நடந்த பிறகு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த தண்ணீர் லாரிகள் மட்டும் பழுது பார்க்கப்பட வேண்டியதில்லை, இந்த கடுமையான சட்டங்களும், அந்த துருப்பிடித்த சட்டங்களும் மாற்றி இந்த சட்டங்களும் கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது தண்ணீர் லாரிகளுடைய விபத்துகள் தடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.